வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பாலியல் பலாத்காரத்துக்கு கடும் தண்டனை விதிக்கும் சட்ட மசோதாவில் கருத்து வேறுபாடு, பார்லிமென்டில் தாக்கலாவதில் தாமதம். டெசோ அழைப்பு விடுத்த வேலைநிறுத்த போராட்டத்தால் இயல்பு நிலையில் பாதிப்பு இல்லை. மாநிலம் முழுவதும் மறியலில் ஈடுபட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டு மாலையில் விடுவிப்பு. கோடை விவசாயத்துக்கு காவிரி நீரை கபளீகரம் செய்யும் கர்நாடக அரசு, மேலாண்மை வாரியம் ஒழுங்குமுறை குழுவை விரைந்து உருவாக்க பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். விரிவான செய்திகள். பாலியல் பலாத்கார குற்றங்களுக்கு கடும் தண்டனை வழங்க வகை செய்யும் கிரிமினல் சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைச்சரவையில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாட்டால் இதை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இப்பிரச்சினையில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த மார்ச் 18ஆம் தேதி அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெண்ணை பலாத்காரம் செய்து கொன்றால் தூக்கு தண்டனை, பலாத்கார குற்றத்துக்கு குறைந்தபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை முதல் ஆயுள் முழுக்க சிறை தண்டனை என கடுமையான விதிகளுடன் புதிய அவசர சட்டம் பிப்ரவரி 3ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டது. இந்த அவசர சட்டத்தின் அடிப்படையில் கிரிமினல் சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வரவும் மத்திய அரசு முடிவு செய்தது. அதற்கு ஒப்புதல் அளிப்பதற்காக டெல்லியில் செவ்வாயன்று பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூடியபோது சட்ட திருத்தத்தின் பல்வேறு அம்சங்களில் கருத்தொற்றுமை ஏற்படவில்லை. பாலியல் குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு 18 வயது பூர்த்தியாகி இருந்தால் மட்டுமே கிரிமினல் சட்டப்படி தண்டிக்க முடியும் என்றிருப்பதை 16 வயதாக குறைப்பது தொடர்பான விஷயத்தில் பெரிய அளவில் கருத்து வேறுபாடு காணப்பட்டது. அதேபோல கற்பழிப்பு என்னும் வார்த்தையை பாலியல் தாக்குதல் என்று மாற்றவும் எதிர்ப்பு கிளம்பியது. இதுபோன்ற பல அம்சங்களில் ஒருமித்த கருத்து ஏற்படாததால் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்படவில்லை. இதுபற்றி ஆராய்வதற்காக அமைச்சரவை குழுவுக்கு மசோதாவை அனுப்ப பிரதமர் மன்மோகன் சிங் பரிந்துரைத்தார். वर्मा कमेटी रिपोर्ट के आने के 8 दिन के बाद हम ऑर्डिनेंस लाए और आज हमने बिल पेश किया है। 22 मार्च से पहले इस बिल को हम सदन में डिस्कस करेंगे, इसकी चर्चा होगी। आज की कैबिनेट मीटिंग में कई प्रावधानों को लेकर मुख्तलिफ राय सामने आई। प्रधानमंत्री जी ने सारी चर्चा को सुनने के बाद ये उचित समझा कि एक ईगोम का गठन किया जाए और இதனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை வழங்கும் சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வருவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. டெசோ அமைப்பு அழைப்பு விடுத்த பொது வேலை நிறுத்தத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை என்றாலும் சென்னையில் ஸ்டாலின் உட்பட தமிழகம் முழுவதும் சாலை மறியலில் ஈடுபட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டு மாலையில் விடுவிக்கப்பட்டனர். இலங்கைக்கு எதிராக ஐநா மனித உரிமை கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி டெசோ சார்பில் பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் செவ்வாய்க்கிழமை அன்று வேலை நிறுத்த போராட்டம் துவங்கிய போது இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படவில்லை. ஒரு சில இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன, பெரும்பாலான கடைகள் திறந்திருந்தன. வேலை நிறுத்தத்துக்கு அரசு ஆதரவு அளிக்காததால் அரசு பேருந்துகள், ஆட்டோக்கள் உட்பட அனைத்து வாகனங்களும் வழக்கம் போல் இயங்கின. பள்ளி, கல்லூரிகள், வங்கிகள் வழக்கம் போல செயல்பட்டன. தேனாம்பேட்டை அண்ணா சாலையில் டெசோ அமைப்பினர் மறியல் போராட்டம் நடத்தினர். திமுக பொருளாளர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்டாலின் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இன்றைக்கு தமிழக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த போராட்டத்தை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சதி திட்டங்களை தீட்டி, அதிலும் குறிப்பாக அவருடைய அந்த அதிமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்திருக்கக்கூடிய பேருந்துகளை எல்லாம் காவல்துறையின் துணையோடு எப்படியாவது ஓட்டிட வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த போராட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பணியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். எனவே இதை மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான், அதை நாங்கள் கண்டிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த சாலை மறியல் போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் திங்களன்று அறிவுறுத்தியது போல தமிழக அரசு பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியிருந்தது. இதனால் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடக்காமல் தடுக்கப்பட்டது. திருச்சியில் முன்னாள் அமைச்சர் நேரு, விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, கோவையில் பொங்கலூர் பழனிசாமி தலைமையில் டெசோ அமைப்பினர் மறியல் செய்தனர். இதில் பெரும்பாலானோர் திமுகவை சேர்ந்தவர்கள். இதேபோல தமிழகம் முழுவதும் மறியலில் ஈடுபட்ட 20,000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் மாலையில் விடுவிக்கப்பட்டனர். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அமல்படுத்த காவிரி மேலாண்மை வாரியம், நீர் ஒழுங்குமுறை குழு ஆகியவற்றை அமைக்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமருக்கு ஜெயலலிதா மீண்டும் கடிதம் அனுப்பியுள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா செவ்வாயன்று ஒரு கடிதம் அனுப்பினார்.
காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டதை அடுத்து அதன் உத்தரவை அமல்படுத்த காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு ஆகியவற்றை அமைக்க வலியுறுத்தி கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி கடிதம் மூலம் வலியுறுத்தியதை ஜெயலலிதா நினைவு கூர்ந்தார். கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வழக்கமாக ஏப்ரல் 3வது வாரம் கோடை மழை துவங்கும் என்றும், அதன் காரணமாக கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து வர துவங்கும் என்றும் கூறியுள்ள ஜெயலலிதா, கர்நாடக அரசு தன்னுடைய 4 அணைகளில் இருக்கும் தண்ணீரை கோடை விவசாயத்திற்கு பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். கோடை மழையால் அணைகளுக்கு வரும் தண்ணீரை நடுவர்மன்ற உத்தரவின் அடிப்படையில் பகிர்ந்தளிப்பதற்காக பாதுகாத்து வைக்காமல் கோடை விவசாயத்துக்கு கர்நாடக அரசு கடந்த காலத்தைப் போல பயன்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பிருப்பதாகவும் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே வரவிருக்கும் பாசன ஆண்டில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் 2013 மே முதல் வாரத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் ஒழுங்குமுறை குழுவை உருவாக்கி நடுவர்மன்ற உத்தரவை செயல்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் ஜெயலலிதா கூறியுள்ளார். மேலும் காவிரி நடுவர்மன்ற உத்தரவின்படி ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரையிலான காலத்தை மட்டுமே பாசன பருவமாக கர்நாடக அரசை பின்பற்றச் செய்ய வேண்டும் எனவும், கோடைக்கால பாசனத்துக்காக அணைகளிலிருந்து தண்ணீரை பயன்படுத்துவதற்கு கர்நாடகாவை அனுமதிக்கக்கூடாது என்றும் ஜெயலலிதா பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையில் அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் விமான சேவையில் சில மணி நேரங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் பயணிகள் கடும் அவதிப்பட்டனர். சென்னை விமான நிலையத்தில் உள்ள விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையில் செவ்வாயன்று அதிகாலை 2:40 மணிக்கு திடீரென தீப்பிடித்தது. தகவல் அறிந்ததும் உடனடியாக 5 தீயணைப்பு வண்டிகள் விரைந்து வந்து தீயணைப்பு பணியில் ஈடுபட்டன. 20 நிமிடங்களுக்குள் தீ அணைக்கப்பட்டு விட்டாலும் அங்கிருந்த கணினி உபகரணங்கள் முழுவதும் நாசமாயின. கட்டுப்பாட்டு அறையின் மேல்தளமும் எரிந்து போயின. கட்டுப்பாட்டு அறையிலிருந்துதான் விமானங்கள் தரை இறங்கவும் ஓடுபாதையிலிருந்து பறக்கவும் சிக்னல் வழங்கப்படும். தீ விபத்தால் தகவல் தொடர்பு சாதனங்கள் முற்றிலும் செயலிழந்து போனதால் சிக்னல் வழங்கும் பணிகள் பாதிக்கப்பட்டு விமான சேவை முற்றிலும் முடங்கி போனது. சர்வதேச விமானங்கள் உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட விமானங்கள் பெங்களூரு போன்ற வேறு நகரங்களுக்கு திருப்பி விடப்பட்டன. இதனால் விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் அவதிப்பட்டனர். International flight from Dubai. The fire solid they stopped it in Hyderabad for 3 hours. 3 hours. No, we supposed to land at 4:15. At 3:45 they told some signal, some fire, some problem is there, so that's why they landed in Hyderabad. கட்டுப்பாட்டு அறையில் மராமத்து பணிகள் துரித கதியில் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து காலை 8 மணியளவில் விமான சேவை மீண்டும் துவங்கியது. கட்டுப்பாட்டு அறையிலிருந்த UPS சாதன பேட்டரிகளில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாகவும், இதுபற்றி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் விமான நிலைய இயக்குநர் சுரேஷ் தெரிவித்தார். சோனியா மருமகன் ராபர்ட் வதேரா நில விவகாரம், இலங்கை தமிழர் பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்களால் ஏற்பட்ட அமளி காரணமாக பார்லிமென்ட் முடங்கியது. லோக்சபா செவ்வாயன்று கூடியதும் முன்னாள் MP விரேன் ஷாவின் மறைவுக்கு சபாநாயகர் மீரா குமார் இரங்கல் அறிக்கை வாசித்தார். அதைத் தொடர்ந்து திமுக மற்றும் அதிமுக MPக்கள் சபையின் மையப்பகுதிக்கு சென்று பிரபாகரனின் 12 வயது மகன் கொல்லப்பட்ட படங்களை காட்டினர். போர்க்குற்றம், மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை முழங்கினர். அப்போது பாரதிய ஜனதா MPக்கள் காங்கிரஸ் தலைவர் சோனியாவின் மருமகனுக்கு நிலபேரத்தில் அளவுக்கு அதிகமான சலுகைகள் வழங்கப்பட்டதை கண்டித்து கோஷமிட்டனர். மருமகனின் உத்தரவுகளை நிதியமைச்சர் சிதம்பரம் பின்பற்றுகிறார் என்ற வாசகங்கள் அடங்கிய அட்டைகளையும் பாரதிய ஜனதா MPக்கள் ஏந்தியிருந்தனர். அப்போது இந்திய மீனவர்களை கொன்ற இத்தாலிய கடற்படையினரை இந்தியாவுக்கு அனுப்ப அந்நாட்டு அரசு மறுத்துவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள மாநில MPக்கள் கோஷமிட்டனர். இதனால் பெருங்கூச்சல் குழப்பம் நீடித்ததால் சபையை மீராகுமார் ஒத்திவைத்தார். ராஜ்யசபாவிலும் இலங்கை தமிழர் பிரச்சினை, இத்தாலிய கடற்படையினர் விவகாரத்தை எழுப்பி தமிழகம் மற்றும் இடதுசாரி கட்சி MPக்கள் கோஷமிட்டனர். உறுப்பினர்களை அமைதியாக அமரும்படி சபைத் தலைவர் பலமுறை எச்சரித்தும் யாரும் கேட்கவில்லை. வதேரா நிலபேர விவகாரத்தை எழுப்பி சபையின் மையப்பகுதியை பாரதிய ஜனதா கட்சியினர் முற்றுகையிட்டதால் ராஜ்யசபாவும் ஒத்திவைக்கப்பட்டது.
இந்திய மீனவர்களை சுட்டுக் கொன்ற 2 கடற்படையினரை திரும்ப அனுப்ப மறுத்துள்ள இத்தாலிய அரசின் முடிவுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கேரள கடல் பகுதியில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இத்தாலிய எண்ணெய் கப்பலில் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்த 2 கடற்படை வீரர்கள் கேரள மீனவர்கள் 2 கொள்ளையர்கள் என நினைத்து சுட்டுக் கொன்றனர். லத்தோர் சல்வத்தோர் என்ற 2 இத்தாலிய கடற்படையினரை கேரள போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். துப்பாக்கிச்சூடு நடந்த இடம் சர்வதேச எல்லை என்பதால் பன்னாட்டு சட்டப்படி விசாரணை நடத்த வேண்டுமென இத்தாலி அரசு கூறியது. இந்திய சட்டப்படிதான் வழக்கு நடக்க வேண்டுமென மத்திய அரசு வலியுறுத்துகிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற அனுமதி பெற்று இத்தாலிய பொதுத் தேர்தலில் ஓட்டளிக்க பிப்ரவரி மாதத்தில் 2 வீரர்களும் தாய்நாடு சென்றனர். அவர்களை திருப்பி அனுப்ப முடியாது என்று இத்தாலிய வெளியுறவு அமைச்சகம் இந்தியாவுக்கு திங்களன்று இரவு தகவல் தெரிவித்தது. இதனால் மகிழ்ந்து போன 2 வீரர்களும் தாங்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப போவதாக அறிவித்தனர். இப்பிரச்சனையை செவ்வாயன்று பார்லிமெண்டில் எழுப்பிய கேரள கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து 2 இத்தாலிய வீரர்களையும் இந்திய சட்டப்படி தண்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினர். இத்தாலிய அரசின் இந்த செயல்பாட்டை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று கருத்து தெரிவித்த மன்மோகன் சிங் இத்தாலியின் கவனத்துக்கு இப்பிரச்சனையை கொண்டு செல்லும்படி வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித்துக்கு உத்தரவிடுவதாகவும் கேரள எம்பிக்களிடம் உறுதியளித்தார். இதுகுறித்து சல்மான் குர்ஷித் கூறுகையில் இத்தாலியின் முடிவை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் சரியான முடிவை எடுப்போம் என்று தெரிவித்தார். Read the papers first. First things first. Let us see what they have to say and what their reasoning is. After all, they went last time, came back, they've gone again, and they have sent us a letter. Let's read the letter, see what the reasoning is, and then we'll respond. We'll certainly take you on board. இத்தாலிய அரசின் முடிவை கேட்டு அதிர்ச்சியடைந்த கேரள முதல்வர் உம்மன் சாண்டி உடனடியாக டெல்லிக்கு விரைந்தார். வெளியுறவு அமைச்சகத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்வதோடு சட்டப்படி இந்த விவகாரத்தை அணுகப் போவதாகவும் உம்மன் சாண்டி தெரிவித்தார். இத்தாலிய வீரர்களை விசாரிக்கும் உரிமை கேரள அரசுக்கு இல்லை என்றும் டெல்லியில் சிறப்பு நீதிமன்றத்தை உருவாக்கி மத்திய அரசுதான் வழக்கை நடத்த வேண்டும் என்றும் அண்மையில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. டெல்லி மாணவி பலாத்கார வழக்கின் முக்கிய குற்றவாளி ராம்சிங் தற்கொலை செய்து கொண்டது பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லி மருத்துவ மாணவி ஓடும் பஸ்ஸில் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தில் கைதான 6 ஆசாமிகளில் பிரதான குற்றவாளியான பஸ் டிரைவர் ராம்சிங் திங்களன்று டெல்லி திகார் சிறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் ராம்சிங்கின் பெற்றோர் அதை கொலை என்று குற்றம் சாட்டினர். இந்நிலையில் ராம்சிங்கின் உடல் எய்ம்ஸ் மருத்துவமனையில் டாக்டர்களால் பரிசோதனை செய்யப்பட்டது. ராம்சிங் தூக்கு போட்டு தற்கொலை செய்திருப்பதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ராம்சிங்கின் சாவுக்கு அதிகாரிகள்தான் காரணம் என்று பெற்றோர் குற்றம் சாட்டியதால் அது தொடர்பாக மெட்ரோபாலிட்டன் நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ராம்சிங்கின் பிரேத பரிசோதனை அறிக்கை மாஜிஸ்ட்ரேட்டிடம் ஒப்படைக்கப்படும் என்று போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் பிணவரை முன் கண்ணீருடன் உட்கார்ந்திருந்த ராம்சிங்கின் தந்தையோ தன் மகனை அதிகாரிகள் அடித்து கொன்றுவிட்டதாகவும் காய தழும்புகளை பார்த்ததாகவும் தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்தார். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு சக்கர தீவெட்டி பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் மாசி திருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த 4ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து தினமும் விழாவில் அம்மன் வெள்ளி பல்லக்கில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 9ஆம் நாள் விழாவில் அத்தாழ பூஜைக்கு பின்னர் அம்மன் வெள்ளி பல்லக்கில் எழுந்தருளினார். அப்போது 41 தீபங்கள் 2 வளையங்களில் ஏற்றப்பட்டு அது தேர் போன்ற வாகனத்தில் இழுத்து வரப்பட்டது. சக்கர தீவெட்டி பவனியின் போது தீவளையத்துக்குள் முதியவர் ஒருவர் நின்று கொண்டு வந்தது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. மண்டைக்காடு பகவதி அம்மன் திருக்கோவிலில் மார்ச் மாதம் 3ஆம் தேதி திருக்கொடி ஏற்றி வெகு விமர்சை விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினமான சக்கர தீவெட்டி என்று அழைக்கப்படுகின்ற 51 கண் கொண்டு அக்னியானது அக்னி வலம் வந்து வரக்கூடிய சக்கர தீவெட்டி வலம் வருகிறது. சக்கர தீவெட்டி பவனி கோவிலை சுற்றி 4 தெருக்களில் வலம் வந்து பின்னர் நிறைவடைந்தது. இந்த விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமையன்று 1 சவரனுக்கு 32 ரூபாய் அதிகரித்திருந்தது. 1 சவரன் தங்கம் 22,040 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,755 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 58 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 54,430 ரூபாயாக இருந்தது. தஞ்சை பெரிய கோவிலில் நடந்து வரும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்.
உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். ஆண்டுதோறும் நடக்கும் மகா சிவராத்திரி திருவிழா இந்த ஆண்டும் கோலாகலமாக துவங்கியது. இவ்விழாவை முன்னிட்டு கடந்த 10ஆம் தேதி நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி துவக்கப்பட்டது. வரும் 16ஆம் தேதி வரை நடக்கவுள்ள இந்நிகழ்ச்சியில் நடன கலைஞர்கள் கலந்து கொண்டு சுவாமிக்கு நாட்டியாஞ்சலி செலுத்தினர். திங்கட்கிழமையன்று இரவு பிரபல நடன கலைஞரும் நடிகையுமான ருக்மணி மற்றும் பல்வேறு கலைஞர்களின் நடன நிகழ்ச்சிகள் நடந்தன. தஞ்சையில் சிவனுக்காக நாட்டியாஞ்சலி செலுத்துவது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக ருக்மணி தெரிவித்தார். இங்க தஞ்சாவூர்ல ரொம்ப இத்திஹாசம், டான்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பெருமையான இடம். அதுக்கு இங்க வந்து சிவனோட சிவராத்திரிக்கு எனக்கு டான்ஸ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பீ ஹியர். பெரிய கோவிலில் நடந்து வரும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட பக்தர்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்து வருகின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.